வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிச்சன் கிளாப்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு சாஃப்டான கேக் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்காக நான் அளவுக்கு டீ டம்ளர் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பப்படி கப்போ இல்லை டம்ளரோ எடுத்துக்கோங்க. நம்ம எது எடுக்கிறோமோ அதில் தான் எல்லாமே அளக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிற கப்பில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திடலாம். அது கூட சர்க்கரையை பொடி பண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்திடலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எண்ணெய் வெண்ணெய் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அதே டீ டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுக்க வெண்ணெய் அப்படி இல்லாட்டி எண்ணெயை சேர்த்திக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்து விட்டு கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மைதா மாவு இது கூட நம்ம சேர்த்திடலாம். மைதா மாவு எப்போவுமே நீங்கள் கேக் செய்கிறப்போ சலிச்சு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், கேக்கும் சாஃப்டாக வரும். மைதா மாவு கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இதை நல்லா சலிச்சு விட்டுடலாம். கலவையை மெதுவாக கலந்து விடலாம். இந்த கலவை கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிக்கிறப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம். பால் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் இதில் நான் விட்டு கலந்து முடித்தப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தான் பால் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பால் மீதி இருந்துச்சு. கேக் செய்கிறதுக்கு பால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, காய்ச்சின சூடான பாலாகவும் இருக்கக்கூடாது. ஆறின பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபுட் கலரு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. நான் க்ரீன் கலர் இருந்துச்சுன்னு அதை சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போது கேக் செய்கிற அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லாட்டி வெண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி செஞ்சிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் கலவையை சேர்த்து விட்டுடலாம். ஏர் பபுள்ஸ் போகிறதுக்காக அப்படியே குச்சி வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த 1 ஸ்பூன் கலந்து வச்சுருக்கிற மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதை இதுக்கு நடுவில் சேர்த்திட்டு சும்மா அப்படியே ஒரு டிசைன் மாதிரி போட்டு விட்டுடலாம். இந்த கேக் செய்கிறப்போ நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அளவு டீ டம்ளர் அளவு எடுத்துகிட்டு கேக்கு தட்டு கொஞ்சம் பெரிய தட்டாக எடுத்துட்டேன். சின்ன தட்டாக இருந்திருந்தால் கொஞ்சம் கேக்கு மொத்தமாக வந்திருக்கும். இது ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. யூஸ் பண்ணாத தோசை சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு காற்று போகாத மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 20 நிமிஷத்தில் கேக் வெந்துடும். ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரொம்ப மெலிசாக வந்திருக்கு. நம்ம எடுக்கிற அளவுப்படி கேக் வேகிறதுக்கான டைமும் ஆகும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். நன்றி.